ஹாய், இந்த வீடியோவில் நம்ம டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்கலாம். அதாவது சிங்கிள் எண்டட் அண்ட் டிஃபரன்ஷியல் ஆப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சிங்கிள் எண்டட் அண்ட் டிஃபரன்ஷியல் ஆப்ரேஷன் இதோட இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறமா இதோட குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் அப் டு சிஎம்ஆர்ஆர் கேல்குலேஷன் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எண்டட். ஸோ டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னாலே நமக்கு தெரியும், இட் ஆம்ப்ளிஃபைஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இன்புட் சிக்னல். கரெக்டாக? இப்போ சிங்கிள் எண்டட் ஆப்ரேஷன், டிஃபரன்ஷியல் ஆப்ரேஷன் ரெண்டு இருக்குது. அப்போ சிங்கிள் எண்டட் அப்படின்னா ஏ சிங்கிள் எண்டட் சிக்னல் இஸ் ஒன் தட் இஸ் மெஷர்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஃபிக்ஸட் பொட்டன்ஷியல், யூஸ்வலி த கிரவுண்ட். அதாவது சிக்னல் வந்து ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் பொட்டன்ஷியல், அதாவது கிரவுண்டு கூட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு வரக்கூடிய ஒரு சிக்னலில் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சிங்கிள் எண்டட். அதாவது இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே இருக்குது, ஒரு சீரீஸாக ஒரு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு எண்டட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து கிரவுண்டாக இருக்கும். ஸோ இதிலேருந்து எடுக்கக்கூடிய அவுட்புட்டை தான் சிங்கிள் எண்டட்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிங்கிள் எண்டடில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து ஹையாக இருக்கும், வோல்டேஜ் ஸ்விங் ஆகுறது எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து ஆம்ப்ளிஃபை ஆகி வரணும். ஸோ அந்த வோல்டேஜ் ஸ்விங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி சிக்னலோட ஸ்ட்ரென்த்தும் வந்து எப்படி இருக்கும்னா லோவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியல் ஆப்ரேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நோடுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மெஷர் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது தான் டிஃபரன்ஷியல் சிக்னல்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோடு, எக்ஸுங்கிறது ஒரு நோடு, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒய் அப்படிங்கிறது இன்னொரு நோடு. ஸோ இந்த ரெண்டு நோடுக்கும் இடையில் நம்ம அவுட்புட் மெஷர் பண்ணுறது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டிஃபரன்ஷியல் சிக்னல்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைமில் ஈக்குவலாக இருக்கும், நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டோட ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேயா, ஆப்போசிட் ஃபேஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஃபேஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியல் சிக்னல். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் சிக்னலில் கம்பேர் பண்ணும்போது நாய்ஸ் ரிஜெக்ஷன் வந்து இங்கே ஹையாக இருக்கும், அதாவது நாய்ஸ் வந்து லோவாக இருக்கும், நாய்ஸ் வந்து மோஸ்ட்டாக ரிஜெக்ட் ஆகிடும். வோல்டேஜ் ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். அதே மாதிரி சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் இங்கே எப்படி இருக்கும்னா ஹையாக இருக்கும். ஸோ சிங்கிள் எண்டடை கம்பேர் பண்ணும்போது டிஃபரன்ஷியல் ஆப்ரேஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கரப்ஷன் ஆஃப் சிக்னல் டியூ டு கப்ளிங் பற்றி பார்க்கலாம். ஸோ கரெக்ஷன் ஆஃப் சிக்னல் டியூ டு கப்ளிங் அப்படின்னா ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறோம், இதுதான் ஒரு சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து அட்ஜசன்ட் சிக்னல் லைன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு லைன், ஸோ இது L1 லைன் எடுத்துக்கிறோம், இது வந்து L2 லைன், அட்ஜசன்ட் சிக்னல் லைன் இருக்குது. ஸோ இந்த அட்ஜசன்ட் சிக்னல் லைனை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா கெப்பாசிட்டிவ் கப்ளிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு சிக்னலில் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதைத்தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிசிபி போர்டில் தான் இதை நம்ம 2 லைன்ஸும் இருக்கும். ஒரு பிசிபி போர்டு இருக்குன்னா அதில் இந்த 2 லைனும் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த 2 லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ L1 L2 2 லைன் இருக்குது. L1ங்கிறது சிக்னல் வந்து ஸ்மால் சிக்னலாக இருக்கும். அதே இது L2 சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் சிக்னல், அது வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ஸ்மால் சிக்னல், வீக் சிக்னல், அதாவது நம்மளோட ஒரிஜினல் சிக்னல் வந்து கம்பேர்ட் டு கிளாக் சிக்னல் வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஸ்மால் சிக்னல். ஸோ நமக்கு இந்த கிளாக் சிக்னல் வந்து இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால இதில் ஏற்படக்கூடிய L2ல வரக்கூடிய சிக்னல் ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்சிஷன் இந்த L1 சிக்னலையும் என்ன பண்ணோன்னா டேமேஜ் பண்ணும். புரியுதுல? இங்கே இருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்சிஷன் L1 சிக்னலையும் டேமேஜ் பண்ணும். அப்போ L1 சிக்னல் வந்து சேஞ்ச் ஆகி நம்மளோட ஒரிஜினல் சிக்னல் வந்து நமக்கு கிடைக்காது. அதாவது ஒரிஜினல் சிக்னலில் நிறைய நாய்ஸ் அக்கர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷன் ஆஃப் ஏ சிக்னல் டியூ டு கப்ளிங். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் எண்டட். ஓகேயா, இப்போ இது நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ரேஷனாக இருந்ததுன்னா நம்ம 2 சர்க்யூட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? 2 சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நமக்கு இதில் ஒரு சிக்னல் லைன் இருக்கும், இந்த சர்க்யூட்லேருந்து ஒரு சிக்னல் லைன் இருக்கும். ஸோ இந்த கிளாக் லைன், ஸோ கிளாக் லைனில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இப்போது டிஃபரன்ஷியல் சிக்னலில் 2 சிக்னல் லைன் யூஸ் பண்ணுறோம். அப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஹையாக இருக்கும். ஏன்னா 2 லைனுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் நமக்கு என்ன ஆகும்னா செப்பரேட் ஆகி இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட்டில் வந்து செப்பரேட் ஆகிருக்கும். அப்போ கப்ளிங் வந்து இதில் தான் பார்த்திங்கன்னா மிடில் தான் நமக்கு கப்ளிங் இருக்குது. கரெக்டாக? ஸோ கப்ளிங் வந்து ஒரு மிட்வேல நடக்கும்போது 2 லைன்ஸ்லேயும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் நமக்கு என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். ரெண்டுலேயுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் அஃபெக்ட் ஆகும். ஸோ டிஃபரன்ஷியல் ரிசீவரில் ரெண்டோட
அஃபெக்ஷன் ரெண்டும் அஃபெக்ட் ஆகிறதும் என்ன ஆகும்னா மாறி மாறி கேன்சல் ஆகும். ஸோ இந்த சிக்னலில் இந்த இதோட ஒரிஜினல் சிக்னலில் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கோ அதே அளவு இதோட ஒரிஜினல் சிக்னலில் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த அஃபெக்ட் ஆகிறது நமக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகி நமக்கு நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஓகேயா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறது அப்படியே நம்மளுக்கு ரிசீவரில் வரும். இங்கே வந்து ரிசீவரில் ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு என்ன ஆகும்னா நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இது வந்து ரிடக்ஷன் ஆஃப் கப்ளிங் பை டிஃபரன்ஷியல் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக் டிஃபரன்ஷியல் பேர் பற்றி பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம அவுட்புட் வந்து ரெண்டும் எடுக்கிறோம். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விஇன் அதாவது 2 டிஃபரன்ஷியல் இன்புட் கொடுப்போம், விஇன்1 அண்ட் விஇன்2. ஸோ இந்த 2 இன்புட் வோல்டேஜும் ஒரு சர்டன் காமன் மோட் லெவலில் இருக்கும். ஓகேயா? சர்டன் காமன் மோட் லெவலில் இருக்கும். அதை தான் விஇன் சிஎம்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 2 அவுட்புட் இருக்கும், அதாவது Vout1 Vout2. ஸோ இந்த 2 அவுட்புட்டுமே நமக்கு அதே மாதிரி எப்படி இருக்கும்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சிஎம் லெவலில் இருக்கும். அதாவது காமன் மோட், சிஎம்ங்கிறது காமன் மோட் லெவலில் இருக்கும். அதை நம்ம என்னென்னு எடுக்கிறோன்னா Vout சிஎம்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ விஇன் நம்மளுக்கு சர்டனாக விஇன்1 அண்ட் விஇன்2 நம்மளோட இன்புட் வந்து சர்டனாக ஒரு காமன் மோட் லெவலில் இருக்கும். அந்த காமன் மோட் லெவலில் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேயா? ஸோ விஇன்1ம் விஇ2ம் ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் ஃபேஸாக இருக்கும். ஓகேயா? ஸோ விஇன்1 வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, விஇன்2 வந்து நமக்கு க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே? ஸோ இப்போ இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ஆம்பிளிஃபை ஆகி கிடைக்கும். பட் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமன் சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் கிடைக்கும். Vout2 வந்து நமக்கு இங்கே கிடைக்கும், Vout1 வந்து இங்கே கிடைக்கும். ஓகேயா? ஸோ இது வந்து ப்ராப்பர் அவுட்புட் கிடைக்குது. சப்போஸ் நமக்கு இந்த விஇன்1 அதாவது இன்புட்டோட காமன் மோட் லெவல் வந்து இப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட இன்புட் லெவல் இன்புட் வோல்டேஜ் காமன் மோட் லெவல் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து எந்த நாய்ஸும் இல்லாமல் நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும். பட் இப்போ நமக்கு இந்த விஇன் காமன் மோட் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகுது, கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காமன் மோடில் ஆரஞ்ச் லைன் வந்து இந்த இடத்துல ரெடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு அவுட்புட் வந்து என்ன ஆகும்னா கிளிப் ஆகி கிடைக்கும். ஓகேயா? ப்ராப்பராக கிடைக்காது, நாய்ஸ் அக்கர் ஆகும். அதே மாதிரி அவுட்புட்டில் என்ன இருக்கும்னா கிளிப்பிங் வந்து அக்கர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃபரன்ஷியல் பேரோட சர்க்யூட். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதோட கிராஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ விஇன்1க்கும் விஅவுட்டுக்கும் உள்ள கிராஃப். ஓகே? ஸோ டிஃபரன்ஷியல் பேர் இது கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சர்க்யூட் டயக்ராம். ஸோ இந்த கிராஃப் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு 2 இன்புட் இருக்குது, விஇன்1 அண்ட் விஇன்2 இருக்குது. 1 மினிட். இப்போது விஇன்2 இன்புட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், விஇன்1 வந்து லெஸ் தேன் விஇன்2, அதாவது நம்மளோட செகண்ட் இன்புட் வோல்டேஜ் ஹையாக இருக்குது. ஸோ விஇன்1 மைனஸ் விஇன்2 இங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த கண்டிஷனில் விஇன்1 வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, விஇன்2 வந்து நமக்கு ஹையாக இருக்குது. அப்படின்னா விஇன்1 நம்ம எங்கே கொடுக்குறோம்? M1 டிரான்சிஸ்டருக்கு கொடுக்குறோம். கரெக்டாக? அப்போ M1 டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபில் இருக்குது, M1 டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்குது. ஸோ இது ஆஃபில் இருக்குது, இது ஆனில் இருக்குது. ஸோ இந்த ஐடி இதில் M2 டிரான்சிஸ்டரில் வரக்கூடிய ID2 கரண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த ISSக்கு ஈக்குவலாக இருக்கும். ID2 கரண்டோட வேல்யூ வந்து ISSாக இருக்கும். ஓகேயா? அதே மாதிரி இது வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. ஸோ Voutோட வேல்யூ இந்த VDDலேருந்து இங்கே டேரெக்டாக வரும். அப்போ Vout1ஓட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா அப் டு VDDயாக இருக்கும். அதே மாதிரி Vout2ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஆனில் இருக்குது. அப்போ Vout2ஓட வேல்யூ VDD மைனஸ் ISS இன்ட்டு RD. ஓகேயா? இதில் இருக்கக்கூடிய கரண்ட் ID2 இன்ட்டு RDன்னு வரும். ID2 நம்ம என்னென்னு எழுதுகிறோம்? ISSன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இந்த கிராஃபை பாருங்கள். இது வந்து Vout1. ஸோ Vout1 வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எங்கே இருக்கும்? VDDயில் இருக்கும். M1 ஆஃபில் இருக்கும்போது Vout1ஓட வேல்யூ VDDயில் இருக்கும். Vout2ஓட வேல்யூ நமக்கு கம்மியாக இருக்கும், அதாவது VDD மைனஸ் IDRSS வரைக்கும் இருக்கும். ஓகேயா? இந்த இடத்துல இருக்கும். ஓகே? இது VDD வேல்யூ, இது VDD மைனஸ் IDRSSோட வேல்யூ. இப்போ செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், விஇன்1 வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, பட் வந்து விஇன்2க்கு ஈக்குவலாக வரல, க்ளோசர் டு விஇன்2, அதாவது அப்ராக்சிமேட்டில் ஆனால் ஓரளவுக்கு இதோட வேல்யூக்கு பக்கத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ 5னா இதோட வேல்யூ வந்து 3.7 அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. க்ளோசர் டு விஇன்2வாக இருந்துச்சுன்னா M1 வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதாவது M1 டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு ஆன் ஆகும். ஓகேயா?
பட் V இன் 2 வந்து ஆனில் தான் இருக்கும். M1 வந்து டர்ன்ஸ் ஆன். அப்போது இப்போ V அவுட் ஒன்னோட வேல்யூ ஃபஸ்ட் நமக்கு VDD இருக்கும். இப்போ இது ஆன் ஆகும்போது நமக்கு இந்த V அவுட்டோட வேல்யூ வந்து VDD மைனஸ் ID1 RD1ன்னு வரும். கரெக்டாக? அப்போது ஐஎஸ்எஸோட வேல்யூ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆஃபில் இருக்கும்போது ஐஎஸ்எஸோட வேல்யூ இந்த ID2 இருந்துச்சு. இப்போ ID1 ப்ளஸ் ID2 இருக்கும். ஏன்னா இங்கேயும் நமக்கு கரண்ட் வரும். ஓகேயா? அப்போது V அவுட் 1 வந்து இப்போ ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதாவது VDD மைனஸ் ID1 RD1ன்னு இருக்கும். அப்போ V அவுட் 1 வந்து ரெடியூஸ் ஆகும். V அவுட் 2 வந்து இப்போ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ தேர்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா V இன் 1ம் V இன் 2ம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஓகேயா? ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது V அவுட் 1ம் V அவுட் 2ம் எப்படி இருக்கும்? நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவல் அவுட்புட்டோட வோல்டேஜ் எப்படி இருக்கும்னா VDD மைனஸ் ISS இன்டூ RD டிவைடட் பை 2ஆக இருக்கும். ஓகேயா? ஸோ கரெக்டானது இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா V அவுட் 1 வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. V அவுட் 2 வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. கிராஃப் புரியுதுல? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அகெயின் ரெண்டும் ஒரு பர்டிகுலர் இதில் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபோர்த் கண்டிஷன் V இன் 1 இஸ் கிரேட்டர் தேன் V இன் 2. இப்போ V இன் 2ஓட வேல்யூ வந்து V இன் 1 வந்து கிரேட்டர் ஆச்சுன்னா M2 டிரான்சிஸ்டர் இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. M1 டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆன் ஆகும்போது V அவுட் ஒன்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? VDD மைனஸ் ISS இன்டூ RD. அதே மாதிரி V அவுட் 2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா VDDயாக இருக்கும். அது அப்படியே மாறி வரும். ஓகேயா? ஸோ இது ஆஃபில் இருக்கும்போது V அவுட்டோட வேல்யூ VDDயாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆன் ஆயிடுச்சு. அப்போ VDDயோட வேல்யூ VDD மைனஸ் ISS இன்டூ RD1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா V அவுட் 2 வந்து VDDயோட வேல்யூக்கு போயிடுச்சு. V அவுட் 1ஓட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ இந்த காமன் மோட் லெவல் இதில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது இதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா காமன் மோட் லெவல்னு சொல்கிறோம். ஸோ அந்த காமன் மோட் லெவலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா VDD மைனஸ் RD ISS டிவைடட் பை 2. ஓகேயா? ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். ஸோ குவான்டிடேட்டிவ் அனலைசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி கரண்டோட வேல்யூ தெரியும். ஐடி கரண்டோட வேல்யூ என்னது? half mu n COX W by L VGS minus VT the whole square. ஸோ இதிலிருந்து இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணணும். VGS minus VT the whole square is equal to இங்கே ஐடி இருக்குது, இது எல்லாமே டினாமினேட்டர் வந்துடும். ஸோ ஸ்கொயரிங் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது ரூட் ஆஃப் ஆகிடும். கரெக்டாக? அப்போ VGS minus VTH is equal to root of ID divided by half இந்த வேல்யூ வரும். இப்போ VGS is equal to VGS கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த மைனஸ் VTN இங்கே கொண்டு வரும்போது இது என்னவா மாறிடும்? ப்ளஸ் VTN மாறிடும். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி நமக்கு VGSங்கிறது கேட் சோர்ஸ் வோல்டேஜ். கேட் சோர்ஸ் வோல்டேஜ் வந்து நமக்கு V இன் வோல்டேஜ் கரெக்டாக இன்புட் வோல்டேஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ VGSஐ ரெண்டு நமக்கு டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ். அப்போ VGS1 மைனஸ் VGS2 அதை எப்படி எழுதலாம்? V இன் 1 மைனஸ் V இன் 2. அப்போது இங்கே VGS இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதியிருக்கிறத நான் இப்போ என்னென்னு எழுத போகிறேன்னா V இன் 1 மைனஸ் V இன் 2ன்னு எழுத போகிறேன். அப்போ V இன் 1 எனக்கு என்னவா இருக்கும்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடின்னு இருக்கிறதுல ID1, V இன் 2க்கு வந்து ID2ன்னு கொடுக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ID1ஓட வேல்யூ ப்ளஸ் VTH வரைக்கும் வரும். மைனஸ் அகெயின் ID2 போட்டு இந்த வேல்யூ எழுதும்போது மைனஸ் VTH என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 2வையும் அதே மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும். இதை A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் ஸ்ப்ளிட் பண்ணலாம். நமக்கு ஃபார்முலா என்னது? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB. அப்போ A ஸ்கொயர் எழுதணும்னா ரூட் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸ்கொயருக்குள்ளது ரூட்டுக்கு வெளியில் வந்துருமா? அப்போ ரூட் இல்லாமல் எழுதணும். ID1 டிவைடட் பை half mu n COX W by L ப்ளஸ் அதே மாதிரி B square ID2 divided by half mu n COX W by L minus 2AB. A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ. ஓகே, ஸோ அகெயின் தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் LCM காமனாக இருக்குது. ஸோ காமனாக எழுதுனேன்னா half mu n COX W by L அதாவது ID1 ப்ளஸ் ID2 மைனஸ் இந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ரூட்டுக்கு வெளியில் வந்துடும். ஓகேயா? ஸோ மேலே இருக்கிற வேல்யூ மட்டும் ரூட்டில் இருக்கும். அதாவது ID1 ரூட் ID1 ID2 இது ரெண்டுமே வந்து த ஹோல் ஸ்கொயர் வரும். ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம ரூட்டுக்கு வெளியில் எழுதிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் LCM காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா
மீதி என்ன வரும், அதாவது 1 டிவைடட் பை இந்த வேல்யூவை வெளியில் எடுத்தோன்னா இங்கே என்ன இருக்குது, ID1 ப்ளஸ் ID2 மைனஸ் 2 ரூட் ID1 ID2ன்னு இருக்குது. ID1 ப்ளஸ் ID2ங்கிறது ISS. ஓகேவா, இந்த ரெண்டு கரண்டும் வந்து நம்மளோட ISS. ஸோ இதை வந்து என்னென்னு எழுதுறோன்னா ISS மைனஸ் 2 ரூட் ID1 ID2ன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த 1/2 வந்து பார்த்தீங்கன்னா 2 டினாமினேட்டரில் இருக்குது, அதை மேலே எடுத்திருக்கோம். அப்போ 2 டிவைடட் பை μn COX W/Lன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இவ்வளோ டேமையும் இந்த டேமை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போது இது நியூமரேட்டர் வந்துடும், இது டினாமினேட்டர் வந்துடும். ஓகே, அப்போ μn COX W/L V in 1 minus V into the whole square divided by 2 equal to this value. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வை வந்து இந்த ஐஎஸ்எஸ்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 2வை 1/2ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, இந்த ஐஎஸ்எஸ்ஸை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அகெயின் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ இந்த டேம் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 × 2 4 ரூட்டு இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டுக்கு வெளியில் வந்துடும். ID1 ID2. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவும் A. ஓகே, அப் டு திஸ் வரைக்கும் A, இது வந்து B. A மைனஸ் B தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ A ஸ்கொயருங்கும் போது இது இவ்வளோ வரும். A ஸ்கொயர் எழுதுவோமா, 1/4, அதாவது 1/2 ஸ்கொயர் 1/4. இதுக்கு த ஹோல் ஸ்கொயர் வரும். μn COX W/L த ஹோல் ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணும்போது த ஹோல் பவர் 4ன்னு வரும். ஓகே, ப்ளஸ் B ஸ்கொயர் ISS ஸ்கொயர் மைனஸ் 2AB. 2Aயோட வேல்யூ இது அப்படியே எழுதணும் இன்ட்டு B. ஓகேயா, ஈக்குவல் டு 4 ID1 ID2ன்னு வரும். இப்போ இந்த 2வும் இந்த 2வும் இதில் கேன்சல் ஆகிடும். இந்த 4 ID1 ID2 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 ID1 ID2 is equal to ID1 plus ID2 the whole square minus ID1 minus ID2 the whole square எழுதலாம். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ID1 plus ID2 வந்து என்னது நமக்கு ISS. இது ஏன் இப்படி எழுதுகிறோன்னா இந்த வேல்யூக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கொயரிங் பண்ணி இது வந்து A + B the whole square ஃபார்மெட், இது A - B the whole square ஃபார்மெட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் கட் ஆகி நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகே, அதாவது 4 ID1 ID2ன்னு கிடைக்கும் ஆன்சர். வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவும் ID1 + ID2 நமக்கு என்னது ISS. ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ ISS ஸ்கொயர் மைனஸ் ID1 மைனஸ் ID த ஹோல் ஸ்கொயர். அப்போது 4 ID1 ID2க்கு நம்ம என்ன எழுதலாம், ISS ஸ்கொயர் மைனஸ் ID1 மைனஸ் ID2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதுக்கு இங்கே எழுதிடுவோமா. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 திஸ் வேல்யூ ப்ளஸ் ISS ஸ்கொயர் மீதி மைனஸ் இந்த வேல்யூ. ISS ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ID1 மைனஸ் ID2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ மைனஸை வெளியில் எடுத்தோன்னா இந்த ப்ளஸ் டேம் மைனஸ் ஆகும், மைனஸ் டேம் ப்ளஸ் ஆகும். ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த 1/4 டேம் ப்ளஸில் இருக்குது, ஸோ அது மைனஸ் ஆகிடுச்சு. இது மைனஸில் இருக்கிற டேம் ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ID1 மைனஸ் ID2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் எடுத்தோன்னா இது வந்து என்ன ஆகிடும், ரூட் ஆகிடும். ஓகேயா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரூட்டுக்குள்ளே இருந்து காமனாக இருக்க வேல்யூவை எடுக்க போகிறோம். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரூட்டில் இருந்து காமனாக இருக்க போகிற வேல்யூஸை வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ காமனாக இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காமன்ஸ் இது வந்து 1/4ன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1/2 வெளியில் வரும்போது ஸ்கொயருக்கு வெளியில் வரும்போது என்ன வரும், 1/2ன்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா μn COX W/L த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ரூட்டுக்கு வெளியில் சிங்கிளாக வரும். இது வந்து V in 1 மைனஸ் V in 2 த ஹோல் பவர் 4 இருக்குது. ஸோ இதிலேருந்து V in 1 மைனஸ் அதாவது ஒரு ஸ்கொயர், அதாவது this value the whole square into the whole square. அப்போ ஒரு ஸ்கொயரோட வேல்யூவை மட்டும் வெளியில் எடுத்துருக்குறோம், ஒரு ஸ்கொயர் உள்ளே இருக்கும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மீதி என்ன வேல்யூ, மைனஸ் இதெல்லாம் வெளியில் எடுத்துட்டோம். V in 1 மைனஸ் V in 2 the whole square இருக்குது, ப்ளஸ் இந்த ISS அப்படியே இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா μn COX W/L வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். பட் இங்கே ஸ்கொயர் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதே μn COX W/L மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பண்ணுவோம். கரெக்டாக, மேலே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த μn COX வேல்யூ வெளியில் வந்துடும், டிவைட் பண்ணுற வேல்யூ இங்கே வந்துடும். ஓகேயா, V in 1 மைனஸ் V in 2 த ஹோல் ஸ்கொயர் வெளியில் வந்துடும். இங்கே 1/2 அதாவது 1/2 வெளியில் எடுக்கணும், இங்கே அது கிடையாது, 1/2 இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழேயும் 2 2ஆல் அதாவது 4 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 வெளியில் வந்துடும். அப்போ 4
கீழே இருக்கக்கூடிய 4 வெளியில் வந்துடும் denominator value. So 4 ISS divided by mu n COX W by L ன்னு வரும் ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ID1 minus ID2 is equal to 1 by 2 mu n COX W by L V in 1 minus V in 2 இந்த மைனஸ் டேமை வந்து மாற்றி எழுதுகிறோம் ஓகேயா. ப்ளஸ்ஸை ஃபஸ்ட் எழுதிட்டு மைனஸை செகண்ட் எழுதுகிறோம் ஓகே. ப்ளஸ்ஸை ஃபஸ்ட் எழுதிட்டு மைனஸை செகண்ட் எழுதுகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட ID1 minus ID2 வேல்யூ டிஃப்ரென்ஷியல் கரண்ட் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் எழுத போகிறோம். டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் GMோட வேல்யூ என்னது டோ ID டிவைடட் பை டோ வின், அதாவது அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். ஸோ இந்த ID1 minus ID2 நம்ம என்னன்னு சொல்லலாம், ID is equal to ID1 minus ID2ன்னு சொல்லலாம். அப்போ இதை நம்ம ஐடின்னு எடுக்க போகிறோம். ஸோ ஐடியோட வேல்யூ தெரியும். ஸோ இப்போ இந்த வேல்யூவை we are going to differentiate with respect to V in. ஓகே. ஸோ இப்போ V inனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த வேல்யூவை நான் இந்த ரூட் வேல்யூவை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா the whole power 1/2 ரூட்னா the whole power 1/2 கரெக்டாக the whole power 1/2ன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். ஸோ இங்கேயும் V in வேல்யூ இருக்குது, இங்கேயும் V in வேல்யூ இருக்குது. அப்போ UV ஃபார்மேட்டில் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேஷன் UV என்னது UdV ப்ளஸ் VDU கரெக்டாக. அப்போ ஃபஸ்ட்டு U அப்படியே வரும் இன்ட்டு டிவி. டிவி எழுதும்போது இங்கே என்ன வரும் 1/2 ஸ்கொயர், அந்த பவரில் இருக்கிறது ஃபஸ்ட் இங்கே வரும் 1/2 உள்ளே இருக்கிற வேல்யூ அப்படியே வரும். த ஹோல் பவர் 1/2 மைனஸ் 1ன்னு வரும். அப்போ த ஹோல் பவர் மைனஸ் 1/2ன்னு வரும் இன்ட்டு உள்ளே இருக்கிற வேல்யூ அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இது கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 ஆகிடும். மைனஸ் இதை பண்ணும்போது என்ன வரும் 2 இன்ட்டு V in 1 மைனஸ் V in 2ன்னு வரும் ஓகே. ப்ளஸ் இது வந்து ஒரு டேம் முடிஞ்சு V இன்ட்டு டியூ. V இந்த வேல்யூவை அப்படியே எழுதணும். ஸோ இது ரூட் வேல்யூ ரூட்டாகவே எழுதியிருக்கிறேன் இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு V in. ஸோ இவ்வளோத்துக்கும் வேல்யூ 1. ஸோ இதை V in 1 மைனஸ் V in 2 V in எடுக்கிறோம் ஓகேயா. ஸோ இதுக்கு வேல்யூ 1, ரிமைனிங் வேல்யூ அப்படியே இருக்கும் ஓகே. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஹியர் GM is equal to இந்த மைனஸ் ஓகேயா. இந்த மைனஸ் இங்கே வரும்போது மைனஸ் 1/2 மியூ n எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இது த ஹோல் பவர் மைனஸ் 1/2ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் 1/2 டிவைடட் பை ரூட் ஆஃப்னு போட்டுடலாமா. அப்போ இந்த ஹோல் டேமையும் டிவைடட் பை ரூட் ஆஃப்னு போடுறேன் ஓகேயா. ப்ளஸ் திஸ் வேல்யூ. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூலையும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இந்த எல்சிஎம் எடுக்கும்போது இதுக்கு டினாமினேட்டர் டேமில் இந்த வேல்யூ கிடையாது கரெக்டாக. எல்சிஎம் எடுக்க போகிறோம் ரெண்டு பக்கமும். ஸோ எல்சிஎம் வந்து இதுதான். ஸோ அதை கீழே எழுதியாச்சு. அப்போ இது அப்படியே வரும். இந்த வேல்யூவை கொண்டு இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டுமே பாருங்கள் ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ சேம் தான். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும் ரூட் போயிடும் ஓகே. ஸோ இன்ட்டு 1/2 மியூ n COX W by Lன்னு வரும். ஸோ இப்போ GM is equal to ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூலேயும் 1/2 மியூ n COX W by Lங்கிறது காமனாக இருக்குது. அதை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ இந்த வேல்யூ வரும் ப்ளஸ் மிடில் இருக்கிற அந்த வேல்யூ ஓகேவா. இதையும் காமனாக வெளியில் எடுத்துருக்கோம். அப்போ மைனஸ் 1/2 மியூ n COX W by L காமனாக வெளியில் எடுத்தோன்னா V in 1 மைனஸ் V into the whole square, அதுக்கப்புறமா மைனஸ் V in 1 மைனஸ் V into the whole squareன்னு வரும் ஓகே. ப்ளஸ் ஸோ மைனஸ் காமனாக வெளியில் எடுக்கலை. ஸோ மைனஸ் அங்கேயே தான் இருக்குது டிவைடட் பை திஸ் வேல்யூ. ஸோ இதுவும் ஆட் ஆகும்போது நம்ம மைனஸ் V in 1 minus V into the whole square minus V in 1 minus V into the whole square. இது என்ன ஆகிடும் மைனஸ் 2 V in 1 minus V into the whole squareன்னு ஆயிரும் ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ அப்படியே தான் எழுதியிருக்கிறேன். ஸோ V in 1 V in 2 வந்து நம்ம எப்படி எடுக்கிறோன்னா டெல் V in எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா V in வந்து 0 எப்போனா GM வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போது இன்புட் வோல்டேஜ் வந்து 0வாக இருக்கும். ஸோ இப்போ GMோட வேல்யூ என்னது டோ ID டிவைட் பை டோ VN. இப்போ V in 0வாக இருந்ததுன்னா GM வந்து மேக்ஸிமம் அதாவது இன்ஃபினிட்டிவ் வேல்யூவில் இருக்கும். எனிதிங் டிவைட் பை 0 இன்ஃபினிட்டிவ் கரெக்டாக. அப்போ GM வந்து மேக்ஸிமம். அப்போ V in வந்து 0வாக இருந்துச்சுன்னா GMோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ V in வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த டேமும் 0 ஆகிடும் ஓகே. அப்போ half mu n COX W by L இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது 0 ஆயிடுச்சு. இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இங்கே கீழே ரூட் ஆஃப் இருக்குது. ஸோ இது வந்து ரூட் எடுக்கணும்னா நமக்கு 2 டைம்ஸ் ரூட்டு போட்டோன்னா இது வந்து ரூட்டுக்கு வெளியில் வந்துடும். ஸோ அதை ரூட் போட்டு எழுதியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ரூட் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி ரிமைனிங் இவ்வளோ டேமும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூ n COX W by L
வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ரூட்டுக்கு வெளியில் வந்துச்சுன்னா இது வந்து ரூட்டு போட்டோன்னா 2 ரூட் இருக்கும் கரெக்டாக. ஸோ ஒரு டேம் கேன்சல் ஆகும், இதுவும் ஒரு டேம் கேன்சல் ஆகும். அப்போ ஒரு டேம் ரூட்டுக்குள்ளே இருக்கும்னு அர்த்தம். புரியுதுல? ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா μn cox w/l ரூட் ஆஃப் μn cox w/lன்னு வரும். சார் ஓகே. ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். அப்போ இது ரூட்டில் இருக்குது. ஸோ அந்த ரூட்டில் இருக்கிற வேல்யூ μn cox w/l. ஸோ இங்கே 4ம் இந்த 2ம் கேன்சல் ஆகிடும் கரெக்டாக. 2 ரூட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா 1/4. 4ம் 2ம் கேன்சல் ஆகும். அப்போ இன்ட்டு ISS. ஜிஎம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா μn cox w/l இன்ட்டு ISSன்னு இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்மால் சிக்னல் டிஃப்ரென்ஷியல் வோல்டேஜ் கெயின் என்னென்னா மாடுலஸ் AV இஸ் ஈக்குவல் டு GM இன்ட்டு RD. ஓகேயா? ஸோ GM இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த GMோட வேல்யூவை எழுதணும் இன்ட்டு RD. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட வோல்டேஜ் கெயின் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டில் வி ஆர் கிவிங் ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்க போகிறோம். M1 டிரான்சிஸ்டருக்கு மட்டும் இன்புட் கொடுக்குறோம். M2 டிரான்சிஸ்டர் வந்து நம்ம இன்புட் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா M2 டிரான்சிஸ்டர் இன்புட் கொடுக்காதனால இந்த M2 டிரான்சிஸ்டர் வந்து M1 டிரான்சிஸ்டருக்கு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதாவது இப்போ Vout and M1 வந்து ஃபார்ம்ஸ் ஏ காமன் சோர்ஸ் ஸ்டேஜ். எப்படின்னா வித் degeneration resistance equal to the impedance of M2 வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். என்ன ரெசிஸ்டன்ஸ்னா degeneration ரெசிஸ்டன்ஸ்னால் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? ஸோ அதை தான் இங்கே RSன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது M2 ஆஃபில் இருக்குது, M1. ஸோ M1க்கு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸாக இந்த M2 டிரான்சிஸ்டர் தான் ஆக்ட் ஆகும். அப்போ RSோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா M2 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 1/GM2 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ Vout1 இஸ் ஈக்குவல் டிவைடட் பை Vin1 அவுட்புட் டிவைட் பை இன்புட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங்காக இருக்கும். ஸோ மைனஸ் RD டிவைடட் பை 1/G. இது வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 1 டிவைடட் பை GM1ங்கிறது M1 டிரான்சிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ், GM2ங்கிறது இந்த RS அதாவது M2 டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ டு கால்குலேட் அதே மாதிரி Vout2 கால்குலேட் பண்ணும்போது Vout2க்கு இன்புட் கொடுப்போம். Vin1 வந்து கிரவுண்ட் பண்ணுவோம். அப்போ Vin1 வந்து சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். பட் இது வந்து காமன் சோர்ஸ் ஸ்டேஜ் ஆக்ட் ஆகும். இது அப்படியே மாற்றும் போது இது வந்து காமன் ட்ரெயின் ஆகும். ஸோ இது வந்து இன்வெர்ட்டிங்கில் வராது. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த RDக்கு மைனஸ் வராது. ஸோ இப்போ ஓவரால் வோல்டேஜ் கெயின் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஓவரால் வோல்டேஜ் கெயின் ஃபார் Vin1. ஸோ 2 ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஸோ Vin1க்கு எழுதணும், அப்புறமா Vin2க்கு எழுதணும். ஸோ Vin1ஓட ஓவரால் வோல்டேஜ் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா Vout1 மைனஸ் Vout2 இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த 2 வோல்டேஜ் அதாவது மைனஸ் திஸ் வேல்யூ மைனஸ் திஸ் வேல்யூ. ஸோ மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆட் ஆகும். -2 RD டிவைடட் பை திஸ் வேல்யூ. ஸோ இப்போ இந்த GM1 GM2வை நம்ம GMன்னு எடுக்கிறோம். ஸோ எடுக்கும்போது இதுக்கு LCM எடுக்கும்போது இந்த GM நியூமரேட்டர் போகும். அதாவது 1/GM ப்ளஸ் 1/GM. அப்போ 2/GMன்னு வரும். GM மேலே போகும், 2 இங்கே இருக்கும், 2 கேன்சல் ஆகி இந்த வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ சிமிலர்லி நம்ம இது எப்படி எழுதலாம்? Vin2க்கு எழுதிடலாம். ஓகேயா? Vin1க்கு இந்த வேல்யூனா Vin2க்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வராது. ஓகே, அப்படியே ஆப்போசிட் பொலாரிட்டியில் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 சைடையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூவையும் ஆட் பண்ணும்போது GMRD வெளியில் வரும். Vin1 மைனஸ் Vin2 இருக்கும். ஓகே. ஸோ அதிலிருந்து Vout1 மைனஸ் Vout2 டிவைட் பை Vin1 மைனஸ் Vin2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GM இன்ட்டு RD. இதுதான் நம்மளோட சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணக்கூடிய ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ். தென் ஃபைனலாக நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் மோட் ரெஸ்பான்ஸ், அதாவது CMRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ CMRR கால்குலேட் பண்ண போகிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய 2 இன்புட்டுமே சேம் இன்புட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் இன்புட் வோல்டேஜ் கொடுக்க போகிறோம். ஸோ சேம் இன்புட் வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த Vout1ம் Vout2ம் நமக்கு சேமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ சேமாக இருக்குன்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்போ RDயும் பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா RD பேரலல் RD. எப்படி எழுதுவோம் நம்ம? RD டிவைடட் பை
ஆர்டி ப்ளஸ் ஆர்டின்னு எழுதுவோம். ஸோ இது எழுதும்போது ஆர்டி ஸ்கொயர் டிவைடட் பை 2RDன்னு வரும். ஆர்டி ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஆர்டி டிவைட் பை 2 அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது வோல்டேஜ் கெயின் காமன் மோட், அதாவது சிஎம்னா காமன் மோட் வோல்டேஜ் கெயின் இஸ் ஈக்குவல் டு வி அவுட் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். காமன் மோட் இன்புட் வோல்டேஜ் கெயின்னாலே நமக்கு தெரியும் அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூ எழுத போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்டி, நம்மளோட அவுட்புட் வோல்டேஜ் ஆர்டி டிவைடட் பை 2, அப்புறமா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எழுதியிருக்காங்க. தட் இஸ் 1 டிவைட் பை 2 டிரான்சிஸ்டர் நம்ம பேரலாக இருக்கிறதுனால 1 டிவைட் பை 2GM ப்ளஸ் RSSன்னு வரும். ஓகே, ஸோ இந்த RSS வேல்யூ, அதுக்கப்புறம் இதோட வேல்யூ இங்கே 2 டிரான்சிஸ்டர் இருக்கா, அப்போ 1/2GMன்னு வரும். அதாவது 1/GMக்கு பதிலாக 1/2GMன்னு வரும். இப்போ நம்ம கெயின் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கெயின் கால்குலேட் பண்ணுறதுக்கு ID1 கரண்ட் வேல்யூ எழுத போகிறோம், ID2 கரண்ட் வேல்யூ எழுத போகிறோம். ஸோ ID1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ GMனா நமக்கு தெரியும் ID டிவைடட் பை VIN, கரெக்டாக? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ID கால்குலேட் பண்ணோன்னா GM இன்ட்டு VIN. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா வேரி ஆகும். ஸோ அதை அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ மைனஸ் VPன்னு வரும். ஸோ இப்போ இந்த 2 கரண்ட் வேல்யூவே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி GM1 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம். செகண்ட் ஸ்டெப். ஓகேயா? GM1 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதே மாதிரி GM2 மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதிலேருந்து VIN CM காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ இந்த வேல்யூவில் VIN CM1 VIN CM காமனாக வெளியில் எடுக்கிறோம். இதிலேருந்து VPயை காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த 2 இதுலேயுமே காமனாக என்ன இருக்குது, GM1 ப்ளஸ் GM2 இருக்குது. அதை காமனாக வெளியில் எடுத்தோன்னா VIN, CM காமன் மோட் இன்புட் வோல்டேஜ் மைனஸ் VP இன்ட்டு GM1 ப்ளஸ் GM2ன்னு வரும். இப்போ போத் சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா RSSஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ RSSஆல் மல்டிப்ளை பண்ணும்போது திஸ் வேல்யூ இன்ட்டு RSS, அதே மாதிரி திஸ் வேல்யூ இன்ட்டு RSSன்னு வரும். இப்போ VP வேல்யூ, ஸோ VP வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த ID1 ID2 RSSை நம்ம என்னென்னு எடுக்கிறோன்னா VPன்னு எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோத்தையும் VPன்னு எடுக்கிறோம். அப்போ VP ஈக்குவல் டு திஸ் வேல்யூ வரும். ஓகே, இப்போ VP இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. அப்போ VPயை நம்ம ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ VP இஸ் ஈக்குவல் டு இந்த VIN1 இந்த வேல்யூவை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த VP வேல்யூவை உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இங்கே VP டேம் இருக்குது. VP டேமை ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுலேருந்து VPயை காமனாக வெளியில் எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா VP இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ டிவைட் பை திஸ் வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக அவுட்புட் வோல்டேஜ் VP கால்குலேட் பண்ணியாச்சு. அவுட்புட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். அவுட்புட் வோல்டேஜ் Vout1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GM இன்ட்டு VIN, அதாவது காமன் மோட் இன்புட் வோல்டேஜ் மைனஸ் VP இன்ட்டு RD. ஓகேயா? ஸோ அவுட்புட் வோல்டேஜ் Vout1 இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதியிருக்கோம்ல, இதுதான் அவுட்புட் வோல்டேஜ். Vout இஸ் ஈக்குவல் டு நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு ID1, அதாவது ID1 இன்ட்டு RDன்னு வரும். கரெக்டாக? ID1ஓட வேல்யூ இது GM இன்ட்டு திஸ் வேல்யூ இன்ட்டு RD. ஸோ இதில் இப்போ VPயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, Vout1 இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ மைனஸ் VPயோட வேல்யூ இன்ட்டு RD. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை LCM எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ LCM எடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வேல்யூ இன்ட்டு திஸ் வேல்யூ வரும். அப்போ VIN CM உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா VIN CM ப்ளஸ் VIN CM இன்ட்டு திஸ் வேல்யூ வரும் மைனஸ் திஸ் வேல்யூ. ஓகே, டிவைட் பை 1 ப்ளஸ் திஸ் வேல்யூ. இங்கே மைனஸ் GM1 இன்ட்டு RD இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதில் இந்த வேல்யூவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் Vout1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GM1 இன்ட்டு RD VIN CM டிவைட் பை 1 ப்ளஸ் RSS இன்ட்டு GM1 ப்ளஸ் GM2ன்னு வரும். அது சிமிலர்லி Vout2க்கு எழுதியாச்சு. இப்போ ஃபைனலாக டிஃபரன்ஷியல் அவுட்புட் வோல்டேஜ் எழுத போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியல் அவுட்புட் வோல்டேஜ் Vout1 மைனஸ் Vout2. Vout1 கால்குலேட் பண்ணியிருக்கோம் மைனஸ் Vout2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதிலேருந்து நமக்கு இந்த டினாமினேட்டர் டேம் காமனாக இருக்குது. ஓகேயா? நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா GM1 மைனஸ் GM2 இன்ட்டு RD VIN 1 CM காமனாக இருக்கும். கேன்சல் பண்ண முடியாது, பிகாஸ் இது GM1, இது வந்து GM2.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் Vout1 மைனஸ் Vout2 நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஏசிஎம், அதாவது காமன் மோட் டு டிஃபரன்ஷியல் மோட் கன்வர்ஷன் கெயின்னு சொல்கிறோம். அப்போ ஏசிஎம் இன்ட்டு டிஎம். ஸோ இந்த GM1 மைனஸ் GM2 டெல் GMன்னு எடுக்கிறோம். ஓகேவா? ஆர்டி டிவைட் பை 1 ப்ளஸ் RSS டிவைட் பை GM1 ப்ளஸ் GM2. இந்த VNCM எங்கே போச்சுன்னு கேட்காதீங்க. இது வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். இந்த இன்புட் வோல்டேஜ் இங்கே வந்துனா தான் நமக்கு கெயினாக மாறும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா CMRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ CMRR இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ADM டிவைடட் பை, அதாவது டிஃபரன்ஷியல் மோட் கெயின் டிவைட் பை காமன் மோட் கெயின். ஸோ இந்த காமன் மோட் கெயின் எதுனா காமன் மோட் டு டிஃபரன்ஷியல் மோட் கன்வர்ஷனில் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண இந்த வேல்யூ. ஸோ இந்த ADM வேல்யூ மட்டும் நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ ADM இஸ் ஈக்குவல் டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, RD பை 2 இன்ட்டு GM1 ப்ளஸ் GM2 ப்ளஸ் 4GM1 GM2 இன்ட்டு RSS டிவைடட் பை 1 ப்ளஸ் GM1. ஸோ இது வந்து டினாமினேட்டர் டேர்ம் வந்து இங்கே இருக்கிற அதே தான் வரும். ஓகே, ஸோ தட் அந்த வேல்யூ ADM. ஸோ அந்த வேல்யூ எழுதிட்டு டிவைடட் பை நம்ம கண்டுபிடிச்ச காமன் மோட் டு டிஃபரன்ஷியல் மோட் கன்வர்ஷன் வேல்யூ. ஸோ இதில் வந்து டினாமினேட்டர் டேர்ம் கேன்சல் ஆகிடும், இந்த RDயும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் வேல்யூவை அப்படியே எழுதணும். GM1 ப்ளஸ் GM2 ப்ளஸ் 4GM1 GM2 இன்ட்டு RSS டிவைடட் பை இந்த 2 இங்கே வரும், 2 இன்ட்டு டெல் GMன்னு வரும். இப்போ மேலேயும் கீழேயும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ CMRR இஸ் ஈக்குவல் டு GM1 ப்ளஸ் GM2 டிவைடட் பை 2 ப்ளஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4ம் 2ம் கேன்சல் ஆகி இங்கே 2ன்னு வரும், இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகி டெல் GMன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து GM, அதாவது GM1 இஸ் ஈக்குவல் டு GM2 ஈக்குவல் டு GMன்னு எடுக்க போகிறோம். அப்போது இது வந்து GM ஸ்கொயர் 2GM ஸ்கொயர் இன்ட்டு RSS, இது வந்து 2GM பை 2 கேன்சல் ஆகி GM ப்ளஸ் 2GM ஸ்கொயர் இன்ட்டு RSS டிவைடட் பை டெல் GMன்னு வரும். இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் GM காமனாக வெளியில் எடுத்தால் 1 ப்ளஸ் 2GM இன்ட்டு RSS டிவைடட் பை GMன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த GM வேல்யூ 1ஐ விட ரொம்ப ஹை. அப்போ இந்த 1ஐ நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். நெக்லெக்ட் பண்ணும்போது அகைன் என்ன வரும், நமக்கு 2GM ஸ்கொயர் இன்ட்டு RSS டிவைடட் பை டெல் GMன்னு வரும். ஸோ திஸ் இஸ் த CMRR வேல்யூ. ஸோ இந்த டெரிவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.